காட்டு பகுதியில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம். சிதறி கிடந்த வளையல்களை வைத்து உயிரிழந்த பெண்ணை அடையாளம் கண்ட போலீஸ். தலைமறைவாக இருந்த இளம் பெண்ணின் கணவன் மற்றும் மாமியார் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து மும்பையில் பதுங்கியிருந்தவர்களை பிடித்த போலீஸ். இளம் பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? கொடூர கொலையின் பின்னணி என்ன? கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில இளைஞர்கள் சில பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பகுதியில பாதி எரிஞ்ச நிலையில இளம் பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. சடலத்து பக்கத்துல வளையல்கள் உடைஞ்சு போய் கிடந்திருக்கு. இத பார்த்த இளைஞர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சோம். கீழே கிடந்த வளையல்களை கைப்பற்றியும் விசாரணையில இறங்கினாங்க. உயிரிழந்த பெண் யாரு, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில தும்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன முதியவர் ஒருத்தர், சார், என் மகள் ஷாஹினுக்கு 2-3 நாட்களா போன் பண்ணி பார்த்தேன். அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என் மருமகனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால மகளோட வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீடும் பூட்டி கிடக்குது. என் மகள் எங்க போனான்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி இருக்காங்க. அந்த புகாரை வாங்கின போலீஸ் காட்டு பகுதியில உயிரிழந்து கிடந்த பெண்ணோட சடலத்தையும் அங்க கிடந்த வளையலையும் முதியவர்கிட்ட காட்டி இருக்காங்க. அதை பார்த்த முதியவர், இது என் மகளோட வளையல்னு சொல்லி இருக்காரு. இதனால உயிரிழந்தது ஷாஹின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முதல்ல அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீட்ல ஷாஹினோட கணவர் மாமியாருன்னு யாருமே இல்ல. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் கணவர் ஜாபீர் பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு ஜாபீர் மும்பையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வாரத்துக்கு ஒரு முறை மனைவிய பார்க்க வருவான். அதனால அவன் மும்பையில இருப்பான்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். இதனால ஜாபீரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் மும்பையில உள்ள ஒரு பகுதியில காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த ஜாபீரையும் அவருடைய அம்மாவையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளியில வந்திருக்கு. ஷாஹினோட கணவர் ஜாபீர் மும்பையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கும் அதே அலுவலகத்துல வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலாவும் மாறி இருக்கு. தகாத உறவுக்கு முன்பு வாரத்துக்கு ஒரு முறை மனைவிய பார்க்க சொந்த ஊருக்கு போற ஜாபீர் அடுத்து மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில சண்டை ஏற்பட்டிருக்கு. முன்னாடி எல்லாம் அடிக்கடி என்ன பார்க்க வருவீங்க, இப்ப எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை தான் வர்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க மனைவி. அதுக்கு ஜாபீர், வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் வர முடியலன்னு சொல்லி மழுப்பி இருக்காரு. அன்னைக்கு நைட்டு மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. அந்த நேரத்துல கணவன் யார் கூடவோ கொஞ்சம் குழாவி போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த மனைவி, இந்த நேரத்துல யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யார் கூடவோ தகாத உறவுல இருக்கீங்க. அதான் இப்ப எல்லாம் என்ன பாக்குறதுக்கு கூட இங்க வர்றது கிடையாது. உங்களால என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்லி அழுது இருக்காங்க. அடுத்து, இனிமே நீங்க மும்பைக்கு வேலைக்கு போக கூடாது, நீங்க இங்கேயே ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கணவன், நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்னைய கேள்வி கேட்காத. மீறி இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தினா உன்னை உயிரோடைய விடமாட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதனால கணவன் மனைவி கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயத்துல மாமியாரும் மருமகளுக்கு எதிராவே இருந்திருக்காங்க. ஆனா தொடர்ந்து மனைவி அந்த தகாத உறவுக்கு தடையாவே இருந்திருக்காங்க. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச கணவன்
நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட காதலி கிட்ட சொல்லி மனைவியை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மனைவி கிட்ட பாசமா நடந்துகிட்ட ஜாபீர் அவங்கள தர்காவுக்கு கூப்பிட்டு போறதா பொய் சொல்லி இருக்காரு. அதை நம்பி மனைவியும் அவர் கூட போயிருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து மாமியாரும் குடும்பத்தினர் சில பேரும் போயிருக்காங்க. அப்ப ஒரு காட்டு பகுதியில வச்சு பைக்கை நிறுத்திய ஜாபீர் ஷாஹினை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து அடையாளத்தை மறைக்க சடலத்து மேல பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு மும்பைக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா செல்போன் நம்பர் மூலமா எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் ஜாபீர், அவரோட தாய், குடும்பத்தினர் சில பேருன்னு மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.